நம்ம ஏதோ பார்க்கணும்னு வந்தோமோ அந்த சீன்லாம் எதுவுமே இல்லை. இப்படி இறந்துறாருன்னு சொல்கிறாங்கல்ல, இறந்துட்டு அவர் வந்து சிவன் லோகத்தில் வந்து சிவன் கூட வந்து கும்பிடுற மாதிரியும், அது இவங்களுக்கு இந்திரனுக்கும் நரகாசுரனுக்கும் பிடிக்காத மாதிரியும், அவன் என்னோட கைதி அவங்க கூட கம்பீட் பண்ணும்போது இப்படி அவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் இடையிலையும் தேர்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கு இடையில வர மாதிரி இருக்கும். அது இன்டர்வெல்ல ஒரு கிராஃபிக்ஸ் வச்சு செம்மையாக இருக்குண்ணா, அது பாருங்கள். இந்த படம் வந்து செம்ம மேக்கிங்ண்ணா, உண்மையிலே இப்போ ரீவாட்ச் பண்ண விட பார்க்குற மாதிரி இருக்குண்ணா, செம்மையாக இருக்குது. ஓகே தான் ஓரளவு. ஆமாம், புதுசு போட்டிருந்தாங்கன்னா அந்த புதுசு ஒரு அனிமேஷன் போட்டிருந்தாங்க ப்ரோ. 2027 போட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதோட ஃபுல் இது என்னன்னு போடல, காட்டவே இல்லை. அது வெறும் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் தான் காட்டினாங்க. அதுக்கு மேலே எதுவுமே இது பண்ணல. அண்ணன் பாசியில் தூங்கிட்டாரு. இல்லை பழைய இது அந்த இது இல்லை. ஏன்னா முக்கால்வாசி இது மெயின் சீனில் எதுவுமே காட்டல. அது எல்லாமே இது பண்ணிட்டு நார்மலாக இது பண்ணாங்க. நம்ம ஏதோ பார்க்கணுன்னு வந்தோமோ அந்த சீன்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் படம் ஓகே. ஏன்னா இப்போ 8 வருஷம் கழிச்சு பார்த்தோம் படம், இது ஓகே தான். தேவசனா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்கண்ணா. தேவசனா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இல்லை இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுண்ணா படம் பார்க்க. ஆமாம், கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் எடிட்லாம் பண்ணியிருக்காங்கண்ணா. அப்புறம் அவ்வளோதான். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. 2 ஹவர்ஸ்ண்ணா, 2 ஹவர்ஸ் செம்மையாக போச்சுண்ணா. 3 ஹவர்ஸ் செம்மையாக போச்சு. ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குண்ணா இன்டர்வெல்ல, ஒரு கிராஃபிக்ஸ் வச்சு செம்மையாக இருக்குண்ணா, அது பாருங்கள். இந்த படம் வந்து செம்ம மேக்கிங்ண்ணா, உண்மையிலே இப்போ ரீவாட்ச் பண்ண விட பார்க்குற மாதிரி இருக்குண்ணா, செம்மையாக இருக்குது. ஸோ தைரியமாக வந்து ஃபேமிலியில் பார்க்கலாம்ண்ணா. எனக்கு வந்து அமரேந்திர பாகுபலி தான்ண்ணா. அமரேந்திர பாகுபலி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். இப்போ திரும்பி அந்த 2 பார்ட்ஸ் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சுண்ணா எனக்கு. இல்லைண்ணா லேக் இல்லைண்ணா, நம்மளுக்கு பிஜிஎம்மில் கேட்கும்போது லேக் இல்லைண்ணா, செம்மையாக இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு ட்விஸ்டோடு இருக்குண்ணா, நீங்கள் கொஞ்சம் பாருங்கண்ணா, சூப்பராக இருக்கும். 2 பார்ட்டும் சேர்த்து பார்க்கும்போது லாகெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக வந்து என்டர்டெய்னிங்காக தான் இருந்துச்சு. எல்லாம் பார்த்த படம் தான். ஆனால் ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்ததுனால எல்லாமே மறந்து போயிருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து ரீகலெக்டிங் மெமரிஸ் மாதிரி நல்லா தான் இருக்குது. படத்தோட பட்ஜெட்டு அதோட கிராண்ட்னஸ்லாம் வந்து நல்லா தெரியுது. இல்லை புதுசாலாம் எதுவும் இல்லை ப்ரோ. நடுவில் பிரேக்குக்கு முன்னாடி ஒன்று ஆட் பண்ணியிருந்தாங்க. அது 2027 ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, அது பார்க்கலாம். அதெல்லாம் இல்லாததெல்லாம் சேர்க்கல ப்ரோ, இருக்கிறது வேணால் எடுத்திருக்காங்க, இல்லாததெல்லாம் அப்படியே. 2 பார்ட்ஸும் கம்பைன் பண்ணி நல்லா இருக்குது. நிறைய சாங்ஸு, சின்ன சீன்ஸ்லாம் கட் பண்ணிட்டாங்க. பட் முக்கியமான சீன்ஸ் எதுவும் கட் பண்ணல. கம்பைனாக ஒரு 3 hours 45 minutes பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஸோ ஆல்ரெடி பாகுபலி பார்த்தவங்க எல்லாருக்குமே கதை தெரிஞ்சாலும் இது கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தெரியாத ஒன்று என்னென்னா, இடையில வந்து பாகுபலி அனிமேஷன் வெர்ஷன் வந்து மூவி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் அந்த 2 minutes ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. பட் என்னென்னா 2027 தான் அந்த அனிமேஷன் மூவி வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக எல்லோரும் எதிர்பார்ப்பு இருக்கும். மேபி நான் இன்னும் பார்க்கல, யூடியூப்பில் வந்து அனிமேட்டட் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கான்னு தெரில. மேபி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருந்தால் அதுக்கான எதிர்பார்ப்பு இன்னும் ஜாஸ்தியாகும் எல்லாருக்கும். பட் இன்னும் 2 இயர்ஸுங்கிறது ஆர்வத்தை தூண்டும். மற்ற படத்தோட ஹைப்பை தாண்டி இந்த படத்துக்கான ஹைப் நல்லாயிருக்கும். இல்லை இப்போ என்னன்னு பார்த்தோன்னா, அதில் வந்து இப்போ இந்திரன் அப்புறம் நரகாசுரன் அவங்க கூட பாகுபலி வந்து கம்பீட் பண்ணுற மாதிரி லைட்டாக மகாபாரதம் சாயல் இருக்குது. பட் டைலாக் டெலிவரி அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் இப்போது இந்தியன் சினிமாவில் நல்லா இருக்குது. இப்போ பார்க்கும்போது டைலாக் டெலிவரியும் சரி, அதான் சொல்கிறேன்ல, கம்ப்ளீட் பண்ணுறது இந்திரன் கூட பாகுபலி சண்டை போடுற மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ எப்படி இருக்கும், ஏன்னா நம்ம கேரக்டர் வைஸ் பாகுபலியை பார்த்தது வந்து ஒரு யாரும் வெல்ல முடியாத ஒரு ஹீரோ, ஒரு மாவீரன் தான் பார்த்தோம். அவன் வந்து என்ன சொல்கிறது, இந்திரன் கூட சண்டைக்கு போகிறான் அப்படிங்கிறபோது வந்து நினச்சி பாருங்களேன், இன்னும் ஆர்வமாக தான் இருக்கும். அது கதை தான். ஆனால் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் மூவி வந்து வரும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரெய்லர் கண்டிப்பாக ஹைப் கிரியேட் பண்ணும். அதுதான் சொல்கிறேன்ல, ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ எப்படின்னா பாகுபலி 1 முடியும் போது பாகுபலி இறந்துறாருன்னு சொல்கிறாங்கல்ல, இறந்துட்டு அவர் வந்து சிவன் லோகத்தில் வந்து சிவன் கூட வந்து கும்பிடுற மாதிரியும், அது இவங்களுக்கு இந்திரனுக்கும் நரகாசுரனுக்கும் பிடிக்காத மாதிரியும், அவன் என்னோட கைதி அவங்க கூட கம்பீட் பண்ணும்போது இப்படி அவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் இடையிலையும் தேர்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கு இடையில வர மாதிரி இருக்கும். அது இல்லை வேறு யாரையும் பெருசாக காட்டல, இந்திரன் நரகாசுரன் பாகுபலியை மட்டும் காட்டுறாங்க. ஆனால் வந்து இது நார்மலாக இப்போ பூமியில் நடக்கிற மாதிரி காட்டல, மொத்தமாக மேல் லோகத்தில் நடக்கிற மாதிரி ஒரு கற்பனை கதையாக நல்லா இருக்குது.